இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சுகர் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி இதயத்தினுடைய துடிப்பு சீராக இல்லை, படபடப்பு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. சுகர் அந்த பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதற்கும் இதய துடிப்பு சீராக இயங்குவதற்கும் லங்ஸ் வழிப்படுத்தக்கூடிய அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு சுகர் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. இதற்கு நமக்கு தேவை சரியான உணவு பழக்கம், சரியான ஒரு வாழ்க்கை முறை, அதோடு சேர்த்து நல்ல ஒரு யோகாசன பயிற்சிகள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாம் பிறையாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு உடலில் கணையம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த ஆசனத்தோடு சேர்த்து நம்ம அடிக்கடி சொல்வது ஆசனம் அப்படிங்கிறது உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பிறையாசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 10 வினாடிகள் 3 முறை பயிற்சி பண்ணிக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். முதுகுத்தண்டில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இதயம் பிரச்சனை உள்ளவங்க அறுவை சிகிச்சை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், உடல் ஆரோக்கியமாக உள்ளவங்க அழகாக அந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் எத்தனை வயது ஆனாலும் உங்களுக்கு உடம்புல சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராது. இதய துடிப்பு சீராக இருக்கும். காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு மேட் விரித்து நிதானமாக பொறுமையாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள். இந்த பயிற்சி பண்ணிவிட்டு கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் இல்லை 3 நிமிடம் அமைதியாக மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு உடல் தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். நம்முடைய இதயம் தான் ராஜ்ய உறுப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அப்போ இந்த ஆசனம் இதய துடிப்பை சீராக இயங்க செய்கின்றது. இதய வால்வுகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக பாய செய்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பிறையாசனம் செய்து முடித்தவுடன் நமக்கு முழுமையாக இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, பிறையாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இது முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சி பண்ண வேண்டாம், ப்ரெஷர் உள்ளவங்களும் முயற்சி பண்ண வேண்டாம். நமக்கு முழுமையான பிறையாசனத்துக்கு போகிறதுக்கு பதிலாக சிம்பிளிஃபைடாகவே அந்த ஆசனத்தை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. காலை லேசாக 1 ஃபீட் அகட்டிக்கோங்க, கை பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக பின்னாடி வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நேராக வந்துடுங்க. சிலருக்கு கிட்டினஸ் வரும், அதனால் இதை அவசரப்படாமல் நிதானமாக பண்ணணும். கைகளை கீழே வச்சுக்கோங்க, கால் சேர்த்துக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல நேராக நிற்கிறேன், கைகளை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், ப்ரீத்திங் நார்மல் பண்ணிட்டேன். கால் லைட்டாக 1 ஃபீட் அகட்டிக்கோங்க, கையை இந்த மாதிரி கிரிப்புக்கு இப்படி வச்சுக்கோங்க. மெதுவாக பின்னாடி விளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. பேலன்ஸ் பார்த்துக்கணும், நிதானமாக பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இப்போ நம்ம பிறையாசனம் பார்த்தோம். இந்த ஆசனம் நமக்கு சுகருக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். இதை தாண்டி நுரையீரலை வலுப்படுத்துகின்றது. அதே மாதிரி முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது. முதுகுத்தண்டு தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தின் திறவுகோல். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 முதுகு தண்டையும் திடமாக இயங்க செய்யும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்கின்றது. அப்போ ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. முகங்களுக்கு, கண்கள், காது, மூக்கு, வாய் அனைத்திற்கும் நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது. சிறுநீரக பையை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனங்களை தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.